Good morning, my dear students. For this presentation, I shall be concentrating and try to explain you the characteristics of industrial relations. இதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லைடில் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட குணாதிசைகள் என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸில் 6 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இட் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். நம்பர் 1 கேரக்டர், ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன சொல்லிட்டுருந்தாக்கா இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்னாக்கா நிறுவனம் சார்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் சார்ந்த ஃபேக்டர்ஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பாலிசி ஆன் லேபர். இந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னாக்கா இந்த இடத்துல அரசாங்கம் அப்படிங்கிறத குறிக்குது. ஸ்டேட் பாலிசி ஆன் லேபர் அப்படின்னாக்கா அரசாங்கம் லேபர் சார்ந்த விஷயத்தில் என்ன பாலிசி ஹோல்டு பண்ணுறாங்க, அரசாங்கம் லேபரர்ஸுக்காக என்ன பாலிசி மனசில் வச்சுருக்காங்க. அப்போ அரசாங்கத்தோட பாலிசி இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர், இது ஒரு குணாதிசை. அடுத்தது ரெண்டாவது என்னன்னு பார்த்தினாக்கா ட்ரேட் யூனியன், தொழில் சங்கம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, இதுவும் இன்ஸ்டிடியூஷன். எம்ப்ளாயர்ஸ் ஆர்கனைசேஷன், எப்போ தொழிலாளர்களுக்கு அவங்களோட நலனை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சங்கம், தொழில் சங்கம் இருக்குதோ அதே மாதிரி எம்ப்ளாயர்ஸுக்கு அவங்களோட உரிமைகளில் அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அவங்க சங்கம் ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதை எம்ப்ளாயர்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த எம்ப்ளாயர்ஸ் ஆர்கனைசேஷன், இதுவும் ஒரு இன்ஸ்டிடியூஷன். இது அன்னியில் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ், ஃபேமிலி, ரிலிஜியன், கேஸ்ட் எக்ஸெட்ரா. இப்போ சோஷியாலஜியில் நீங்கள் அந்த சாப்டர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போ அதெல்லாம் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வருது. அப்போ இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸில் ஸ்டேட் பாலிசி ஆன் லேபர், ட்ரேட் யூனியன், எம்ப்ளாயர்ஸ் ஆர்கனைசேஷன், சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபேமிலி, லைக் ஃபேமிலி, ரிலிஜியன், கேஸ்ட், மேரேஜ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ். இப்போ அடுத்தது டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இங்கே என்னென்ன ஃபேக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸில் என்னென்ன குணாதிசைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ டெக்னாலஜி சார்ந்த, தொழில்நுட்ப சார்ந்த என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாடர்னைசேஷன், கம்ப்யூட்டரைசேஷன் எக்ஸெட்ரா. ஒரு தொழில் சங்கத்தில் மாடர்னைசேஷன்னாக்கா ஒரு பழைய மிஷின்ஸ்லாம் தூக்கி போட்டு அவுடேட்டட் மிஷின்ஸ்லாம் தூக்கி போட்டு மாடர்னைஸ் பண்ணுறது, புதுப்பிக்கிறது. அப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறது. இப்போ எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்ட் ஆகி போச்சு. இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறது. இப்போ இந்த ரெண்டு விஷயமும் டெக்னாலஜி ரிலேட்டட் ஃபேக்டர், டெக்னாலஜி ரிலேட்டட் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ளூட்ஸ் மாடர்னைசேஷன், இங்கே வராது. டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் லேபர், demand and supply of labor, demand and supply of labor mobility and attitude. economic factors என்ன பண்ணாக்கா demand and supply of labor. demand அப்படின்னாக்கா எவ்வளோ நம்பர் ஆஃப் லேபரர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவை. இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்றைக்கி 100 லேபரர்ஸ் தேவை அப்படின்னாக்கா அது டிமாண்ட். சப்ளை அப்படின்னாக்கா இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி 100 லேபரர் வேணும்னு எதிர்பார்க்குறான், மார்க்கெட்டில் 100 லேபரர் இருக்காங்க அப்படின்னாக்கா அது சப்ளை. அப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் லேபரர்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் ஃபேக்டர். லேபர் மொபிலிட்டினா மூவ்மெண்ட் ஆஃப் லேபரர்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு, பேஸ்ட் ஆன் தேர் வேஜ். இப்போ எங்கே சம்பளம் அதிகமாக, எங்கே கூலி அதிகமாக கிடைக்குதோ அவங்க அங்கே மொபைல் போயிட்டே இருப்பாங்க. இப்போ லேபர் மொபிலிட்டி அப்படின்னாக்கா கம்மியாக சம்பளம் இருக்கிற இடத்துலேருந்து அதிகமாக கூலி கிடைக்கிற இடத்துக்கு அவங்க மொபிலிட்டி ஆகிடுவாங்க, மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்போ லேபர் மொபிலிட்டி இஸ் வெரி வெல் அண்ட் எக்கனாமிக் கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் ஒர்க்கர்ஸோட ஆட்டிடியூடில் நம்ம மோட்டிவேஷன், மொரல், ஆட்டிடியூட் அப்படிங்கிறத பார்ப்போம். இது எல்லாமே எக்கனாமிக் ஃபேக்டர். இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், அரசியல் சார்ந்த குணாதிசைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் இன் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ எந்த ஒரு தொழில் சங்கம் இருந்தாலும் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு அரசியல் கட்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.
இப்போ எந்த தொழிற்சங்கம் எந்த அரசியல் கட்சி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொழிற்சங்கத்தோட ஐடியாலஜியும் அந்த அரசியல் கட்சியோட ஐடியாலஜியும் மேட்ச் ஆனது அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க. அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் இன் இண்டஸ்ட்ரீஸ், அப்போ பொலிட்டிக்கல் பேக்கப்பில் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட அரசியல் சப்போர்ட்டோட ஒரு ட்ரேட் யூனியன் இண்டஸ்ட்ரியில் செயல்படுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த அரசியல் கட்சியோட தாக்கம் அந்த அரசியல் கட்சியோட ஐடியாலஜி ட்ரேட் யூனியன் மூலமாக இண்டஸ்ட்ரியில் அப்ளை பண்ணுவாங்க, ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. அப்போ அது பொலிட்டிக்கல் ஃபேக்டராக ஆகிடுது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இப்போ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் மோட்டிவேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ், மொரேல் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஆட்டிடியூட், இது மூணு நம்ம பார்ப்போம். இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ். இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரியறதுக்கு. பட் இங்கே வந்து தியரிட்டிக்கலாக ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இந்த பர்டிகுலர் ஒரே ஸ்லைடில். இதை மனசில் வச்சுக்கோங்க. இதை சார்ந்த நம்ம இன்னொரு அடுத்த ஸ்லைடில் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அஸ் அ சிஸ்டம், இப்போ இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அஸ் அ சிஸ்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் நிறையா சிஸ்டம் இருக்குது. பட் இந்தியாவில் அதோட சிஸ்டம் என்ன, எந்த சிஸ்டமில் ப்ராக்டிஸ் ஆகுது, என்ன சிஸ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கக்குள்ள இந்த ஒரு கேரக்டரையும், தட் இஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர், டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர், எக்கனாமிக் ஃபேக்டர், பொலிட்டிக்கல் ஃபேக்டர், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் நம்ம அங்கே பார்ப்போம். டீட்டெயிலாக ஒரு சார்ட்டில் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன், அதை நம்ம பார்ப்போம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா the characteristics of industrial relations உங்களுக்கு ஈஸியாக புரியும். That's it. Thank you.